நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து வீரமாமுனிவர் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வீரமாமுனிவர் பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும், வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்குறோம். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் பாருங்கள், தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ராப்பி சேதுப்பிள்ளை. அவர் தான் வந்து இவர் வந்து புகழ்ந்திருப்பார். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தது வந்து ராப்பி சேதுப்பிள்ளை. ராப்பி சேதுப்பிள்ளையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம் ராப்பி சேதுப்பிள்ளையை. சிலம்பு செல்வர்னால் மாப்போ சிவஞானம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வீரமாமுனிவர். பரமார்த்த குருகதை இந்த நூல் வந்து என்ன நூல்னு பார்த்துக்கோங்க, ஒரு நகைச்சுவை நூல். இதோட ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். பாருங்கள், இதே கொஸ்டின் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள், வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, லத்தீன் மொழி. ஸோ வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா லத்தீன் மொழி. ஜி புப்தா வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து பாருங்கள், இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வந்து வழங்கப்பட்டது. சந்தா சாஹிப் இருக்கார் இல்லையா, அப்புறம் தான் வந்து வீரமாமுனிவருக்கு வந்து இந்த பட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். இஸ்மத் சன்னியாசி அதோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், திரும்ப பாருங்கள், அதே கொஸ்டின் தான் அதை ரிப்பீட் ஆகுது பாருங்கள். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வந்து ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறளில் வந்து அவர் எந்த பகுதியை மட்டும் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அறத்துப்பால் பொருட்பால், ஸோ இந்த 2 பகுதியை மட்டும்தான் அவர் வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அறம் பொருள் இன்பத்துப்பால் வந்து மொழிபெயர்த்திருக்க மாட்டார். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தேம்பாவணி. ஸோ வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து ஆப்ஷன் பி, தேம்பாவணி. அடுத்து பாருங்கள், ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வந்து ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், தமிழில் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழின் முதல் அகராதி அப்படின்னு என்னான்னு கேட்டாங்கன்னா சதுரகராதி. அதை வந்து படைத்தது வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர். அவர் தான் படித்திருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள்,
ஸோ ஆசிரியர் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து இயற்றிய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தவறாக போய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையை தான் கேட்டிருக்காங்க, எது தவறாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், வீரமா முனிவர் பரமார்த்த குருகதை. இது வந்து சரியாக தான் இருக்குது. இந்த பரமார்த்த குருகதை வந்து ஒரு நகைச்சுவை நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், தேவநேய பாவனார். ஸோ தேவநேய பாவனார் வந்து தமிழர் திருமணம், அதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், திருவிகா சைவ திரவு, இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் சோலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி வந்து தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரமா முனிவர். அவர் தான் வந்து இந்த குழப்பத்தை வந்து தீர்த்து வச்சுருப்பார். ஸோ எந்த எழுத்துக்களும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் தான் ஸோ புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வந்து கலைந்திருப்பார். அது வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ நூல்கள் கொடுத்துருக்காங்க, நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தொன்னூல் விளக்கம். இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர், அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், மனுமுறை கண்ட வாசகம். இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார், அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், நலவெண்பா. இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி, அவருடைய படைப்பு. அடுத்து பாருங்கள், திருக்கோவையார். இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர், அவருடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து 4312. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரி வடிவம். அடுத்து பாருங்கள், தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் பிராங்கா வந்து யாருன்னு கேட்கலாம். அவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆசிரியர். அடுத்து பாருங்கள், கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்தன் நாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வீரமா முனிவர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொதர் அகராதி. வீரமா முனிவர் தொகுத்த அகராதி வந்து ஆப்ஷன் ஏ சொதர் அகராதி. ஸோ அவ்வளோதான், வீரமா முனிவர் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.